நாம உலக விவரிக்க வார்த்தைகளை பயன்படுத்துறோம்னு நினைக்கிறோம். ஆனா அந்த வார்த்தைகளே நாம உலக பார்க்கிற விதத்தை தீர்மானிக்கும் லென்ஸுகள்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கண்டிப்பா. இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஆமா, இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு 10 முக்கியமான ஆங்கில வார்த்தைகளை பத்தி ஆழமா பேச போறோம். சரியா சொன்னீங்க. இது ஏதோ ஒரு சலிப்பான வகுப்பறை மாதிரி இருக்காது. இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம அன்றாட பேச்சை எப்படி மேம்படுத்தணும் ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு விளக்குற மாதிரி ரொம்ப எளிமையா பார்க்கலாம். சூப்பர். முதல்ல நற்பண்புகளை குறிக்கிற வார்த்தைகள்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? இந்த ஃப்ரூகல் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துப்போம். இத பலரும் கஞ்சத்தனம்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க இல்லையா? அதுதான் பலரும் செய்யற பிழை. ஃப்ரூகல் அப்படின்னா பீயிங் எக்கனாமிக்கல் ஆர் த்ரிஃப்டி, அதாவது பணத்தை வீணாக்காத சிக்கனமானவர். ஓ, கஞ்சத்தனம் கிடையாது, சிக்கனமான நபர்னு அர்த்தம். அருமை. அப்போ பெனவலண்ட் அப்படின்னா என்ன? ஒரு சிக்கனமான மனிதரால பெனவலண்ட் ஆக இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். பெனவலண்ட் மீன்ஸ் கைண்ட் அண்ட் ஜெனரஸ், அதாவது கனிவான மற்றும் தாராளமான குணம். புரிஞ்சது. இப்போ தி பெனவலண்ட் மேன் ஹெல்ப்ட் தி புவர் அப்படின்னு சொல்றோன்னு வைங்க, ஏழைகளுக்கு உதவிய தாராள குணமுள்ள மனிதர்னு அதுக்கு அர்த்தம். வாவ், பணத்தை மிச்சம் பிடிச்சி அதை மத்தவங்களுக்கு கொடுக்கறவர் தான் உண்மையான பெனவலண்ட் போல. சரி, அடுத்ததா கேண்டிட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கே. ஆமா, கேண்டிட் மீன்ஸ் ஆனஸ்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், வெளிப்படையான அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். முகத்துக்கு நேரா பேசுறது, சரியா? அதேதான். A candid opinion அப்படின்னா ஒரு ஒளிவு மறைவற்ற வெளிப்படையான கருத்து. அப்போ diligent அப்படிங்கிறது? Diligent means hard working and careful. ரொம்ப விடாமுயற்சி உள்ள ஒரு குணம் அது. ஓ, விடாமுயற்சி. ஆமா, a diligent student studies every day. அதாவது தினமும் படிக்கும் விடாமுயற்சியுள்ள மாணவன். ஆனா மனிதர்கள் எப்போதுமே இப்படி நற்பண்புகளோட இருப்பதில்லையே. இப்போ ஹைப்போக்ரசி அப்படின்னு சொல்றோமே, இது போலித்தனம் தானே? ரொம்ப சரியா கேட்டீங்க. Hypocrisy is pretending to have virtues you do not have. தன்னிடம் இல்லாத ஒரு நல்ல குணத்தை இருக்கிற மாதிரி நடிக்கும் போலித்தனம். He was accused of hypocrisy. அப்படின்னா அவர் போலித்தனத்திற்காக குற்றம் சாட்டப்பட்டார்னு அர்த்தம். ஒரு நிமிஷம், இப்போ ஒரு நல்ல மனிதர் ஒரு நாள் ஏதோ கோபத்துல மோசமா நடந்துகிட்டா அதையும் போலித்தனம்னு சொல்ல முடியுமா? இல்ல, அது aberration. ஓ, aberration அப்படின்னா? Aberration means a departure from what is normal. ஒருத்தரோட இயல்பான குணத்திலிருந்து எதிர்பாராமல் ஏற்படும் ஒரு விலகல். அப்போ அது தற்காலிகமானது. ஆமா, his rude behavior was an aberration. அப்படின்னா அவரோட அந்த கோபமான நடத்தை ஒரு தற்காலிகமான மாற்றம் தான் அர்த்தம். நல்ல விளக்கம். சரி, அடுத்ததா சிறப்பான வெளிப்பாடுகளை பத்தி பேசலாம். impeccable அப்படிங்கிற வார்த்தை. impeccable means flawless. எந்த குறையும் இல்லாத ஒரு முழுமையான நிலை, குறைபாடற்றன்னு சொல்லலாம். ஓ, குறைபாடற்ற. இப்போ impeccable manners அப்படின்னா குறைபாடற்ற பழக்க வழக்கங்கள். மிகச்சரி. அப்போ ஒருத்தருக்கு impeccable manners இருந்தா அவர் தானாகவே ஒரு eloquent பேச்சாளராகவும் இருப்பாரா? அப்படி சொல்ல முடியாது. eloquent means fluent or persuasive in speaking. சரளமாக அல்லது திறமையாக பேசக்கூடிய ஒரு தனித்திறன் அது. ஓ, இரண்டும் வேற வேற. ஆமா, she gave an eloquent speech அப்படின்னு சொல்றோம். அவள் ஒரு சரளமான உரை நிகழ்த்தினாள்னு அர்த்தம். பல சர்வாதிகாரிகள் கூட எலக்வென்ட்டாக பேசுவாங்க, ஆனா அவங்க குணம் இம்பெக்கபிளா இருக்காது. ஆஹா, சூப்பர் ஒப்பீடு. இப்படி முரண்பாடான ரெண்டு விஷயங்களை அருகருகே வச்சு ஒப்பிடுறது தான் ஜக்ஸ்டபோஸ் அப்படின்னு சொல்றோமா? கரெக்ட். ஜக்ஸ்டபோஸ் மீன்ஸ் டு பிளேஸ் சைட் பை சைட் ஃபார் கான்ட்ராஸ்ட். ஒப்பிடுவதற்காக அருகருகே வைப்பது. ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. தி ஆர்டிஸ்ட் ஜக்ஸ்டபோஸ்ட் லைட் அண்ட் டார்க் கலர்ஸ். ஓவியர் வெளிச்சத்தையும் இருட்டையும் அருகருகே வைத்தார். இப்படி முரண்பாடுகளை ஒப்பிடும்போதுதான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். உண்மைதான். இந்த மாதிரி புது விஷயங்களை கத்துக்கும்போது மனசுக்கு ஒரு பெரிய திருப்தி கிடைக்குது. இது கிராட்டிஃபை அப்படின்னு சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம். கிராட்டிஃபை மீன்ஸ் டு கிவ் பிளெஷர் ஆர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். திருப்திப்படுத்து அல்லது சந்தோஷப்படுத்து. குட் மார்க்ஸ் கிராட்டிஃபை த பேரண்ட்ஸ். நல்ல மதிப்பெண்கள் பெற்றோரை சந்தோஷப்படுத்துகிறது. இதுதான் சரியான உதாரணம். அருமை. இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட இந்த 10 வார்த்தைகளும் வெறும் அகராதி சொற்கள் கிடையாது. கண்டிப்பா. இவையெல்லாம் மனித உளவியலையும் நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்களையும் புரிஞ்சுக்க உதவும் ஒரு கருவி. ரொம்ப சரி. நேயர்களே, இந்த அலசலை முடிக்கும் முன் உங்களுக்காக ஒரு கேள்வி. நம்ம எண்ணங்களை வெளிப்படுத்த தான் வார்த்தைகளை பயன்படுத்துறோம்னு நினைக்கிறோம். ஆனா நாம புதிதா கற்கும் இந்த வார்த்தைகள் தான்
நாம உலக பார்க்கும் விதத்தையே நமது சிந்தனையையே வடிவமைக்கின்றனவா? ஆழமான சிந்தனை. இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.